Salem Easy Samayal channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது கறி மசால் பொடி எப்படி செய்யறதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு இப்படி கைப்பிடி அளவு தான் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி இங்க இருக்கு, மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு ஜாதிக்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று போதும். ஒரு கைப்பிடி அளவு தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாமே நான் வந்து வறுக்க போகிறது இல்லை, ஃபுல்லாக நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வெயிலில் காய வச்சாலே போதும். நம்ம வறுத்து அரைக்கிறத விட அது ஒரு ஃப்ளேவர், வறுக்கும் போது தீஞ்சிடும், அது ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் நம்ம இப்போ வெயிலில் நேச்சுரலாக வந்து காய போட்டு வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு, இதெல்லாம் அப்படியே மிக்ஸியில் அரைச்சிக்கிறது தான். அப்படி பண்ணால் அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்மெல், நல்ல வாசம் வந்து போகாமல் நல்லாயிருக்கும். வறுத்து ஒரு ஸ்மெல் வரும். இது வறுக்காமல் செஞ்சால் இது வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுட்டா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இங்கே நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். பட்டை எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டை வேணும். பட்டை, லவங்கம் பாருங்கள், லவங்கம், பட்டை, லவங்கம். இங்கே வந்து ஜாதி பத்திரி இருக்குது. அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை. பிரிஞ்சி இலை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேவை நம்மளுக்கு. இங்கே வந்து கடல் பாசி இருக்குது. அதே மாதிரி இங்கே அன்னாச்சி பூ, அன்னாச்சி மூக்கு, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. கறி மசால் பொடி வேணுங்கிறதுக்காக நிறைய செஞ்சு வச்சிடாதீங்க. அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு மாதத்துக்கு ஆற மாதிரி செஞ்சு வச்சு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஆகிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, ஸ்மெல் வந்து போயிடும். இந்த கறி மசால் வந்து நம்மளுக்கு பிரியாணி செய்யும்போதெல்லாம் செய்யலாம், வெஜ் குருமா இந்த மாதிரி செய்யலாம், கறி குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்கலாம், மட்டன் குழம்புக்கெல்லாம் நம்ம இந்த கறி மசாலா நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி காயெல்லாம் தாளிச்சிங்கன்னா கூட கறி மசாலா, இந்த கறி மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி எதுவுமே நான் வறுக்கல, வெயிலில் காய வச்சு நல்லா எடுத்தது தான். பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நெய்ஸாக எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மிக்சியில் சின்ன ஜாரில் அரைச்சிட்டா நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். மெயினாக இதுக்கு வெயிலில் நல்லா காய வச்சாலே போதும். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் இப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வறுத்து தான் செய்யணும், செஞ்சு வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே நான் இப்போ காட்டின அதே பொருட்கள் தான் எல்லாமே அப்படியே வெறுவானலில் நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா நைஸாக வந்துச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே ஒரு 2-3 மாதத்துக்கு நல்லா வரும். நம்மளுக்கு குயிக்காக நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு கறி மசால். இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.